வாரணம் ஆயிரம் படம்னு சொன்னாலே நம்ம எல்லாரோட மைண்ட்ல டக்குன்னு வர்றது இங்க இருக்கடா அமெரிக்கா போயிட்டு வான்னு சொல்ற அப்பாவோட ரோல் தான். ஆனா இந்த படத்தோட கதையில முன்னாடி அப்பாவோட ரோலே இல்லையாங்க. இந்த வாரணம் ஆயிரம் படத்துக்கு அப்புறமா தன்னுடைய முழு பெயரான கௌதம் வாசுதேவ் மேனன் போட ஆரம்பிச்சாரு. இதனால ஜிவிஎம்க்கு ஜாதி வெறி பிடிச்சிருச்சுன்னு சொல்லி பல விமர்சனங்கள் எழுந்தது. ஆனா ஜிவிஎம் பத்தல இந்த சம்பளம் பத்தலன்னு ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போக வேற வழியே இல்லாம 10 நாள் ஹீரோயினே இல்லாம ஷூட்டிங்க்கு போனாங்க படக்குழு. அந்த ஷாட் அவர் எடுத்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா கால் தடுக்கி கீழே விழ அந்த கேமரா சுக்கு நூறா உடைஞ்சிருச்சான். Hey iconic viewers, வணக்கம் and welcome to our channel Icon. இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. எஸ், நவம்பர் 14, 2008ல நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷன்ல நம்ம சூர்யா நடிச்சு வெளியான வாரணம் ஆயிரம் அந்த படத்தை பத்தின 15 டக்கரான தகவல்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாரணம் ஆயிரம் படம்னு சொன்னாலே நம்ம எல்லாரோட மைண்ட்ல டக்குன்னு வர்றது இங்க இருக்கடா அமெரிக்கா போயிட்டு வான்னு சொல்ற அப்பாவோட ரோல் தான். ஆனா இந்த படத்தோட கதையில முன்னாடி அப்பாவோட ரோலே இல்லையாங்க. ஜிவிஎம்மோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவரோட நினைவுகளை ஃப்ளைட்ல லேப்டாப்ல டைப் பண்ணிட்டு வந்த ஜிவிஎம் அந்த நினைவுகளை இந்த படத்தோட கதையோட இணைச்சு சூர்யா கிட்ட சொல்ல அதை ரொம்பவே பிடிச்சு போன சூர்யா இதையே பண்ணலாம்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அந்த அப்பாவோட கேரக்டரை கேட்டு வாங்கி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி தன்னுடைய முந்தைய படங்களான மின்னலே, காக்கா காக்கா போன்ற படங்கள்ல தன்னுடைய பெயரை வெறும் கௌதம்னு மட்டுமே போட்டுட்டு இருந்த ஜிவிஎம் இந்த வாரணம் ஆயிரம் படத்துக்கு அப்புறமா தன்னுடைய முழு பெயரான கௌதம் வாசுதேவ் மேனன் போட ஆரம்பிச்சாரு. இதனால ஜிவிஎம்க்கு ஜாதி வெறி பிடிச்சிருச்சுன்னு சொல்லி பல விமர்சனங்கள் எழுந்தது. ஆனா ஜிவிஎம் தன்னுடைய அப்பாவோட நினைவுகளை பதிவு செஞ்ச இந்த வாரணம் ஆயிரம் படத்துல இருந்து அப்பா தனக்கு வச்ச முழு பெயரையும் போடணும்னே போட்டிருக்காரு. ஒரிஜினல் வாரணம் ஆயிரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் சப்ஜெக்டா எடுக்கணும்னு 5 நாள் வைசாக்ல டெஸ்ட் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஆனா சில காரணங்களால இந்த மூவி டேக் ஆஃப் ஆகாம போக ஒரிஜினல் வாரணம் ஆயிரம் எடுக்கும்போது அந்த டெஸ்ட் ஷூட் பண்ண லவ் போர்ஷன்ஸை தான் நம்ம சூர்யா அண்ட் சமீராவோட ட்ரெயின் சீன்ஸ்ல ஷூட் பண்ணியிருப்பாரு ஜிவிஎம். சமீரா ரெட்டியை பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு ஹீரோயினா தீபிகா படுகோனே, ஆண்ட்ரியா, அசின்னு பல ஹீரோயின்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை போய் ஒரு வழியா திவ்யா ஸ்பந்தனாவும் ஜெனிலியாவும் தான் இந்த படத்துல நடிக்க இருக்கிறதா ஃபிக்ஸ் ஆச்சு. அதை ப்ரொடியூசர்ஸும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா நம்ம ஜெனிலியா கடைசி நேரத்துல பத்தல இந்த சம்பளம் பத்தலன்னு ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போக வேற வழியே இல்லாம 10 நாள் ஹீரோயினே இல்லாம ஷூட்டிங்க்கு போனாங்க படக்குழு. ஆனா அதுக்கப்புறமா தான் நம்ம சமீரா ரெட்டி இந்த படத்துக்கு ஹீரோயினா ஃபிக்ஸ் ஆனாங்க. வாரணம் ஆயிரம் படத்தை ஆப்கானிஸ்தான் லொகேஷன்ல ஷூட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்க படக்குழு. அப்படி பண்ணா இந்தியாவிலேயே ஆப்கானிஸ்தான்ல ஷூட் பண்ண முதல் படம் இதுவா இருக்கும்ன்ற பெருமை கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா சில காரணங்கள்னால ஆப்கானிஸ்தான்ல ஷூட் பண்ண முடியாம போயிடுச்சு. ஒருவேளை அப்படி நடந்திருந்ததுன்னா வாரணம் ஆயிரமோட கிரவுன்ல இன்னொரு ஃபெதர் கண்டிப்பா ஆட் ஆகியிருக்கும். இந்த படத்துல சூர்யா 18 வயசு பையனா நடிச்ச அந்த போர்ஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணாங்க. இந்த லுக்குக்கு வர டைம் ரொம்ப கம்மியா இருந்ததுனால வெறும் 22 நாட்கள்ல 10 கிலோ வெயிட்ட குறைச்சாரு சூர்யா. அதுக்கு ஒரு நாளைக்கு 1200 கேலரி பர்ன் பண்ணி தான் இவ்வளோ வெயிட் குறைச்சாராம் சூர்யா. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த படம் டச் படமான கேரக்டர்ன்ற படத்தோட இன்ஸ்பிரேஷன் சில பேரும், ஹாலிவுட் படமான ஃபாரஸ்ட் கம்போட இன்ஸ்பிரேஷன் சில பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல ஜிவிஎம் ஆமா இது ஃபாரஸ்ட் கம்போட இன்ஸ்பிரேஷன் தான், ஆனா 70% ஆஃப் த ஃபிலிம் என்னோட வாழ்க்கையில நடந்த இன்சிடென்ட்டை வச்சு தான் படமாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. ஜிவிஎம் சொன்ன மாதிரி இந்த படத்துல சமீரா ரெட்டியோட பிளாஸ்ட் நடந்ததுக்கு அப்புறமா சூர்யா அழுதுட்டு இருப்பாரு. அப்போ பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் சூர்யாவை கன்சோல் பண்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அதுவுமே ஜிவிஎம் லைஃப்ல நிஜமா நடந்த ஒரு இன்சிடென்ட். ஜிவிஎம்மோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ஃபிளைட்ல லேப்டாப்ல ஜிவிஎம்மோட அப்பாவோட நினைவுகளை அவர் டைப் பண்ணிட்டே இருக்கும்போது ஜிவிஎம் செம்மையா அழுதுட்டு இருந்தாரு. அந்த டைம்ல பக்கத்துல இருந்த யாரோ ஒருத்தர் ஜிவிஎம் கன்சோல் பண்ணாரு. ஸோ அந்த இன்சிடென்ட்டை தான் இந்த மூவிலையும் சீனா வச்சிருப்பாரு. குறிப்பா அந்த நபரோட ஜிவிஎம் இப்பவுமே கான்டாக்ட்ல தான் இருக்காரு. இந்த படத்துல சமீரா ரெட்டி இறந்த கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா சூர்யாவோட சிஸ்டரோட ஃப்ரெண்டான திவ்யா ஸ்பந்தனா சூர்யாவை ப்ரப்போஸ் பண்றதோட மட்டும் இல்லாம சூர்யாவை சின்ன வயசுல இருந்தே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுவுமே ஜிவிஎம்மோட ரியல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். எஸ், ஜிவிஎம்மோட வைஃபும் ஜிவிஎம்மோட சிஸ்டரோட ஃப்ரெண்டு தானாங்க. ஜிவிஎம்மோட வைஃபும் ஜிவிஎம்மும் 5 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு அதுக்கப்புறமா லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரணம் ஆயிரம் படத்துல வர மாதிரியே ஜிவிஎம்மோட வைஃப் ஜிவிஎம் 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தாங்களாம்.
இந்த படத்தில் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? விசா இன்டர்வியூ முடிச்சுட்டு வர சூர்யா வீட்டில் தன்னோட சிஸ்டருக்கு கிட்டாரில் ஒரு டியூன் போட்டு காமிப்பாரு. அதை கேட்ட அவங்க சிஸ்டர் இது எந்த படத்தோட டியூன்னு கேட்பாங்க. அதுக்கு சூர்யா இது எந்த படத்துலையும் வரல, இது என்னோட ஓன் கம்போசிஷன் சொல்லுவார். ஆனால் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, 2006 கௌதம் வாசுதேவன் டைரக்ஷன்லேயே வெளியான வேட்டையாடு விளையாடு படத்தில் வந்த மஞ்சள் வெயில் மாலையிலே அந்த சாங்கோட டியூன் தான். இந்திய சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையா இந்த படத்தோட டீம் ஒரு முயற்சி பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, இந்த படத்தோட ஆடியோ லான்ச் செப்டம்பர் 24, 2008 அஃபிஷியலா லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்துல இருக்கிற 5 பாடல்களையும் ஒவ்வொரு எஃப்எம் ஸ்டேஷன்ல ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு நாள் லான்ச் பண்ணாங்க. இந்த படத்துல இருக்கிற எல்லா பாடல்களும் செம்ம ஹிட் ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணம். வாரணம் ஆயிரம் படம் ஷூட் பண்ணும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னன்னா, சான் பிரான்சிஸ்கோல ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் ரீல்ஸை சென்னைக்கு அனுப்ப நினைச்ச ஜிவிஎம் அங்க இருக்கிற 2 ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் கிட்ட அந்த ரீல்ஸை கொடுத்து விட்டுருக்காரு. இடையில 2 நாள் சிங்கப்பூர்ல ஸ்டே பண்ண அவங்க எதிர்பாராத விதமா ஹோட்டல்ல அந்த ரீல்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. சிங்கப்பூர் போலீஸ் எல்லாம் வச்சு தேடினா கூட அந்த ரீல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையா. அந்த ரீல்ஸ்ல சான் பிரான்சிஸ்கோல ஷூட் பண்ண ஃபைட்ஸ், டான்ஸ்னு சுமார் 1.5 கோடி மதிப்பிலான ஃபுட்டேஜ் அந்த ரீல்ஸ்ல மாட்டிட்டு இருந்திருக்கு. ஒரு வழியா சிங்கப்பூர் ஏர்போர்ட் அஃபிஷியல்ஸ் மூலமா அந்த ரீல்ஸ் அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. வாரணம் ஆயிரம் படத்துல ஒரு சாங் ஷூட் அப்போ டான்ஸ் பண்ற ஆக்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு கேமராவை அசிஸ்டன்ட் கேமராமேனோட இடுப்புல மாட்டி விட்டுருக்காங்க. அந்த ஷாட் அவர் எடுத்துட்டு இருக்கும்போது தெரியாதனமா கால் தடுக்கி கீழே விழ அந்த கேமரா சுக்கு நூறா உடஞ்சிருச்சான். அந்த உடஞ்சு போன கேமராவோட விலை பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாயாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் தள்ளி அதே மாதிரி ஒரு கேமரா வரவழைச்சு அந்த ஷாட்டை எடுத்து முடிச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது, இந்த படம் எடுக்கிறதுக்குள்ள 1.5 கோடி ரூபாய் ஹோகே ஆகணும்னு இருந்திருக்கு போல. எல்லாம் விதி. வாரணம் ஆயிரம் படத்துல தான் சூர்யா முதலா 6 பேக் வச்சாரு. இந்த படத்துல இவர் 6 பேக் வச்சதுக்கு அப்புறமா தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பல பேர் 6 பேக் வைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தி அவரோட தம்பி கார்த்தியும் சமீபத்தில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, கார்த்தி ஒரு நாள் ரன்னிங் பிராக்டிஸ்க்கு போயிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு கும்பல் அவரை வழிமறைச்சு சொன்னாங்களா, ஏன்பா உங்க அண்ணன் 6 பேக் வச்சாரு, இதை காட்டி காட்டி எங்க மனைவி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அப்போ நாங்க பாரவரோட தம்பி கார்த்தி எப்படி இருக்காருன்னு சொல்லி உங்க போட்டோவை காட்டி தான் நாங்க தப்பிச்சுட்டு இருக்கோம். அதனால தயவு செஞ்சு நீங்களும் 6 பேக் அப்படிலாம் எதுவும் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா அவர் சொன்னாரு. ஸோ இவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு வாரணம் ஆயிரம்ல நம்ம சூர்யா வச்ச 6 பேக். இந்த லாஸ்ட் ஃபேக்ட் இந்த படத்தோட ஃபேக்ட் இல்லை, இந்த படத்தினால ஏற்பட்ட ஒரு ஃபேக்ட். எஸ், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 150லேருந்து 180 சிகரெட் வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்த நம்ம டைரக்டர் வெற்றிமாறன் இந்த படத்தோட நைட் ஷோ பார்த்துட்டு வெளியே வரும்போது சிகரெட் பழக்கத்தையே விட்டுட்டாராம். ஸோ உங்களில் யாருக்காச்சும் சிகரெட் பழக்கம் விடணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். மேபி இந்த படம் உங்களையும் இன்ஸ்பயர் பண்ணலாம். ஒருவேளை இந்த படம் நீங்கள் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, சிகரெட் பழக்கம் வேண்டாம், விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் வாரணம் ஆயிரம் படம் உங்களுக்கு ஏன் பிடிச்சது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் திரும்பவும் சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye.